நான் உங்கள் அன்பு கலைஞன் கே. சந்திரசேகரன். ஆமினா பேகம் பற்றி பேசும் பொழுது என் நினைவுகள் 1960களின் பிற்பகுதிக்கு செல்கின்றன. ஆமாம், நான் வானொலி கலைஞனாக தெரிவு செய்யப்பட்டு வானொலி நிலையம் செல்லும் அந்த காலத்திலே ஆமினா பேகம் அவர்கள் பிரபல புகழ்பூத்த வானொலி நடிகையாக இருந்தார். அந்த காலங்களிலே எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஆட்டோகிராஃப் பழக்கம். நான் எத்தனையோ நடிகரிடம் ஆட்டோகிராஃப் எடுத்தேன். ஆமினா பேகம் அவரிடம் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினேன், கையெழுத்து வாங்கினேன். அவர் எழுதி கொடுத்த வாசகம் என்னும் என் மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. என்ன எழுதினார் தெரியுமா? பிறரிடம் இந்த கையொப்பம் வாங்கும் வழக்கத்தை விடுத்து உன்னிடம் பிறர் கையெழுத்து வாங்கும் நிலைக்கு உயரப்பார். அன்புடன் ஆமினா பேகம். இந்த வாசகம் உண்மையிலேயே கலைத்துறைக்கு வரும் இளம் தலைமுறை கலைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு வாசகம். ஒரு கலைத்துறையில் வரும் புதிய ஒரு முகத்திற்கு இந்த வாசகங்கள் எப்படி ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்று நினைத்து பாருங்கள். உண்மையில் அப்படித்தான் இருந்தது அன்று எனக்கு. என்றும் அந்த வாசகம் என் மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது. அருமையான சகோதரி. அன்று முதல் எங்கள் நட்பு ஆரம்பமாகியது. என் அபிமானக்குரிய நடிகையாக இருந்த ஆமினா பேகத்துடன் நான் எத்தனையோ வானொலி நாடகங்களை நடித்திருக்கிறேன். உரைச்சித்திரங்கள், மேடை நாடகங்கள் என எத்தனையோ நடித்திருக்கிறேன். பல திரைப்படங்களுக்கு டப்பிங் கொடுத்திருக்கிறோம். மேடை நாடகங்கள் என்று சொல்லும் பொழுது இன்று தொலைக்காட்சி, திரைப்படம் போன்றவற்றில் ஒரு நடிகர் வசனம் பேசி நடித்து கொண்டிருக்கும் பொழுது இடைச்செருகலாக ரியாக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பிரதி உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாங்கை ரியாக்ஷன் என்று சொல்வார்கள். ரியாக்ஷன்ஸ் போட்டு அது காட்சியை அழகுபடுத்துவார்கள். ஆனால் மேடை நாடகத்திலே எப்படி அது? ஏனென்றால் ரசிகர்களின் முழு கவனமும் வசனம் பேசி நடிக்கும் நடிகர் மேல் தான் இருக்கும். ஆனால் சுமதி என்ற நாடகத்திலே நாங்கள் எல்லாரும் நடித்து கொண்டிருக்கும் காட்சியிலே சுமதியின் தாயாராக ஆமினா பேகம் நடித்தார். அந்த காட்சியிலே அவரது உடல் மொழி, முகபாவம் அத்தனையும் ரசிகர்களை கவர்ந்து ரசிகர்கள் மண்டம் நிறைந்த கரகோஷம் வழங்கி பாராட்டினார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி ஒரு நடிகைக்கு மேடையில் ரியாக்ஷனுக்காக கரகோஷம் கிடைத்து பாராட்டு பெற்றது சகோதரி ஆமினா பேகமாகத்தான் இருக்கும். நான் அந்த காலத்திலே கொஞ்சம் சங்கோஜ பேர்வழி. நடிகைகளோடு அவ்வளோ நெருங்கி பழக மாட்டேன். ஆனால் ஆமினா பேகம் அவர்கள் எங்களோடு பழகிய பாங்கு ஒரு உடன் பிறந்த சகோதரியோடு பழகுவது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது எனக்கு. நாடக ஒத்திகை முடந்து இரவு 9-10 மணிக்கு பஸ் நிலையம் வரும்பொழுது நான் பஸ் நிலையம் வந்து அவரது பஸ்ஸில் ஏறும் வரை காத்திருந்து அவரை வழி அனுப்பிவிட்டுத்தான் வீடு செல்வேன். என்னவோ அவர் மேல் அவ்வளோ ஒரு பாச உணர்வு அந்த காலங்களிலே எனக்கு. இப்படி நாடகம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே எங்கள் கிரேசி கோமாளிகள், பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு ரசிகர் எங்களுக்கு அறிமுகமானார், ஃபாரூக் என்று. அந்த ரசிகர் உண்மையிலேயே ஒரு அருமையான ரசிகர். அவர் எங்கள் நிகழ்ச்சிகளில் நடக்கும் பிழைகளை எல்லாம் சுட்டி காட்டுவார். பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், என்ன குறை, இந்த பாடல் இந்த நிகழ்ச்சி எந்த வரியில் ஆரம்பமாகவில்லை என்றெல்லாம் குறை சுட்டி காட்டுவார். அப்படி ஒரு நல்ல ரசிகர் அவர். அதனால் தானோ என்னவோ ஆமினா பேகம் மேலும் அவருக்கு ஈர்ப்பு வந்திருக்கிறது. ஆமினா பேகம் நல்ல பண்புள்ள சகோதரி அல்லவா? ஃபாரூக் அவரை தேர்ந்தெடுத்தார். அந்த குடும்பத்தில் இணைந்த பின் ஆமினா பேகம் தானாகவே தான் நடிப்பதை நிறுத்தி கொண்டார். மனதை கஷ்டமாக இருந்தாலும் குடும்பம் என்று நினைக்கும் பொழுது இதை தவிர்த்து கொள்வது நல்லது என்ற நோக்கத்தில் நடிப்பதை தவிர்த்து கொண்டார். நல்ல குடும்ப பெண்ணாக, மார்க்க பற்றுள்ள பெண்ணாக,
குடும்பத்தை நடத்தி வந்தார். இவரது வாரிசுகள் யாருமே நடிப்புத் துறையில் ஈடுபடவில்லை. ஆனால் அல்தாப் என்ற மகன், அவர் மார்க்க ரீதியான அரபு மொழியில் இருக்கும் நாடகங்களை, குறுநாடகங்கள், திரைப்படங்கள் என்பனவற்றை தமிழ் மொழிப்படுத்தி, தமிழ் மொழிபெயர்த்து அதை டப்பிங் செய்து வெளியிட்டார். டப்பிங் செய்யும் பொழுது ஆமினா பேகத்தின் குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் அத்தனை பேருமே அதற்கு குரல் கொடுத்தார்கள். நானும் குரல் கொடுத்தேன். அருமையாக இருந்தது. எத்தனையோ பிரதிகள் விற்பனை ஆயிற்று என்று சொன்னார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் எல்லாம் வல்ல அல்லாவுக்கு பயந்தவன். உனக்கு உதவி செய்யவே வந்துள்ளேன். அப்ரஹா அநியாயக்கார அரசன். நான் அப்ரஹா, அரசனுக்கெல்லாம் அரசன். மக்கள் கௌபாவை தரிசிப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இங்கே தரிசிக்க வர வேண்டும். இது பற்றி உனது கருத்து என்ன? என்றும் அல்தாப் மார்க்க ரீதியாக கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் ஏனென்றால் ஃபாரூக்கின் குடும்பத்தார் வர்த்தக ரீதியிலே பிரபலமானவர்கள். அவரின் மற்ற பிள்ளைகள் எல்லாருமே வர்த்தக ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமினா பேகத்தின் மறைவு, அதாவது 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இறந்தார். கடந்த மாதம் கூட நான் என் முகநூல் பதிவிலே அவரை பற்றி பதிவிட்டிருந்தேன். எத்தனையோ ரசிகர்கள், கலைஞர்கள் என எத்தனையோ பேர் அவர் இழப்பை பேரிழப்பு என்றும், மறக்க முடியாத குரல் என்றும், நல்லதொரு திறமைசாலி என்றும் எத்தனையோ பேர் பாராட்டியிருந்தார்கள், வாழ்த்தியிருந்தார்கள். இவரது மறைவு கலைத்துறைக்கு பேரிழப்பு என்றெல்லாம் எழுதியிருந்தார்கள். கலைத்துறைக்கு இழப்பு என்பதை விட ஃபாரூக் குடும்பத்திற்கு பேரிழப்பு என்றே சொல்ல வேண்டும். என்றால் நல்லதொரு குடும்பத்து தலைவியை இழந்தது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தின் வழி வாரிசுகள் இருக்கும் வரை ஆமினா பேகத்தை யாரும் மறக்க மாட்டார்கள். அதை போலவே கலைத்துறையிலும் நாம் இருக்கும், நமக்கு பின்வரும் கலைஞர்கள், கலைத்துறை, தமிழ் கலைத்துறை இருக்கும் வரை ஆமினா பேகத்தின் நாமம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கலைத்துறை உள்ளவரை ஆமினா பேகத்தின் நாமம் வாழும். ஆமினா நல்லதொரு பெண், நல்லதொரு நடிகை, நல்லதொரு எழுத்தாளர். இப்படிப்பட்டவரை இழந்தது உண்மையில் கவலைக்குரிய விஷயம்தான்.